மல்லிகைப்பூ விவசாயிகளா? அந்த மல்லிகைப்பூ வந்துட்டு நல்ல வெள்ளை கலர்ல இருக்கிற பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த பூவே வெள்ளை கலர்ல இருந்து இளஞ்சிவப்பு நிறமாவோ, ஊதா நிறத்திலேயோ மாறத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இலைகள்லாம் பார்க்கும்போது சுருங்கி சுருங்கியும், புதுசா வரக்கூடிய இலைகளுமே சுருக்கமா இருக்குன்னு நினைச்சு, அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அது மட்டும் இல்லாம, இலைகள்லாம் அங்கங்க திப்பி திப்பியா காஞ்சு போய் மஞ்ச கலர்ல இருக்கு. இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சிந்திக்கிறீங்களா? இப்ப அந்த மொட்டுப்புழு அந்த மொட்டு வந்துட்டு வெள்ளை கலர்ல இருந்து ஊதா கலர்ல மாறினா அதுக்கு காரணம் மொட்டுப்புழு தாங்க. இலைகளுமே வந்துட்டு சுருங்கி சுருங்கி போகுது. புதுசா வரக்கூடிய இலைகளுமே சுருங்குது அப்படின்னா, அதுக்கு காரணம் சார் பூச்சிங்க. அதாவது இலைப்பேன், செம்பேன், அப்புறம் வால்பேன் இந்த மாரி பூச்சி தாங்க வரும். நீங்க அந்த இலைகளெல்லாம் நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பூச்சி இருக்குங்க. ஆனா, அந்த அங்கங்க திப்பி திப்பியா மாறுது இதுக்கு காரணம் நூற்புழுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா, நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மருந்தாக யூஸ் பண்ணுவீங்க. அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவ குடுப்பீங்க, 3 நாளைக்கு ஒரு தடவ குடுப்பீங்க, ஏன் வாரத்துக்கு ஒரு தடவ கூட குடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியாது. ஆனா, இதுக்கு புதுசா நீங்க மாற்றா நீங்க வேற ஏதாவது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம நுண்ணுயிர்கள் கொண்ட தயாரிப்பான இன்ஃபினிட்டி அதுக்கப்புறம் அல்மைட்டி நீங்க பயன்படுத்தலாங்க. இந்த இன்ஃபினிட்டில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 நுண்ணுயிர்கள் வரும். அல்மைட்டில மொத்தம் 11 நுண்ணுயிர்கள் வருங்க. இது 2மே பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வருங்க. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா, நம்ம மருந்தையே பயன்படுத்தி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன விவசாயி சொன்னா நீங்க கண்டிப்பா நம்புவீங்க. அவருடைய லிங்க் அந்த வீடியோவ நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்களே பாருங்க. எனவே நீங்களும் இத பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட்ட சொல்லுங்க. நன்றி. மேலும் விவரங்களுக்கு 8608422427